குடும்ப உறவு. இந்த குடும்ப உறவு என்ன தெரியுமா, ஆயிஷா நாகி எப்படி இருப்பாங்கன்னு சொன்னா, இந்த குடும்ப உறவுல எங்கட பொம்பளை என்ன செய்வாங்க, எங்கட பொம்பளை ஒரு புள்ள கிடைச்சா அந்த புள்ளைய கிட்ட போட்டுக்கொண்டு கணவன் மனைவி கிட்ட படுப்பாங்க. 5 வயசானாலும் புள்ளைக்கு என்ன வேறையா படுக்க போட மாட்டாங்க. கணவன் டயர்ட்ல வருவான், கணவன் சொல்லுவான் 4 கிலோ பான், 2 கிலோ ஆங்கர், 3 கிலோ கத்திரிக்காய், 5 கிலோ பருப்பு எல்லாம் ஆர்டர் பண்ணுவான். ஆர்டருக்கு எல்லாம் கொண்டு வருவான். 2 கிழமையா கணவனுக்கு என்ன ஒன்றுமில்லை. இது வெக்கம் இல்லை, இதெல்லாம் பேசுறது வெக்கம் இல்லை. இதெல்லாம் குர்ஆன்ல சொல்லப்பட்ட விடயங்கள். அப்ப என்ன சில பெண்கள் என்ன செய்வாங்க, இந்த புள்ளைக்கு பேயம் பிசாசம் பத்தி பழக்கி இந்த புள்ளையும் போகாது வேறையா. ஆனா சின்னத்துல கொண்டு ஹாஸ்பிட்டல் இந்த ஹாஸ்டல்ல புள்ளை பார்க்கறது சின்ன நேசரில விட்டுடுவாங்க. படுக்கும் போது புள்ள கிட்ட வரும், என்ன எந்த நாளும் குளிக்கணும் எனக்கு கஷ்டம் இப்படின்னு சொல்லுவாங்க. உனக்கு திருமணத்தை தந்தது என்னத்துக்கு? திருமண உறவு நீ வயசாகும் வரை கடைசி காலம் வரைக்கும் கணவனுக்கு கட்டுப்படணும். அடுப்பங்கரையில இருந்து நீ வேலை செஞ்சுக்க நேரத்துல உண்ட கணவன் கூப்பிட்டா நீ கணவனுக்கு கட்டுப்படணும். அது யாரு தந்த கணவன் கோபத்தோட ஒரு இரவு நாளை கழிக்கிறாளோ, இரவு கணவன் படுக்கைக்கு கூப்பிட்டு போகாம ஒரு நாளை கழிக்கிறாளோ, மலக்குகளுடைய தாபம் விடியும் வரைக்கும் இருக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப என்ன நாங்க என்ன செய்யறோம், அந்த கணவனுக்கு எந்த உடுப்பு குப்பையில போடணுமோ அந்த உடுப்பை தான் வீட்டுல உடுத்து கொண்டிருப்போம். இவர் வாரத்துக்கு ஒருவருக்கு முந்தைய கால் பண்ணி கேட்டுக்கொள்ளணும், எங்கிருந்து வாரீங்க, பரட்ட தலை வெள்ளன சுபதில அப்படியே உறவோட இருந்தது. 12 மணிக்கு தான் குளிக்க போறோம், ஆக்கி முடிஞ்சு வேலையெல்லாம் முடிச்சுட்டு குளிப்போம். 2 மணிக்கு வராது கணவர், பாக்கையில நாட்டம் கிட்ட. அப்ப இவன் என்ன செய்வான், விபச்சாரத்துக்கு போறதுக்கு நாங்களே வழியை திறந்துட்டு இவன் அடுத்தவனோட கடைக்க போக்கல என்ன அடுத்தவனோட அவனுக்கு போய் பேசிட்டு அவளுக்கு போய் இது நான் அவங்களுக்கு இதா பேசல, சார்பாக பேசல. ஏன்னு கேட்டேன்னா அடுத்தவளோட பேசப்போல அவளுக்கு ஏசி வேலை. அவள் என்ன கிளி போல ஒரு பொம்பளை இருந்தாலும் குரங்கு போல ஒரு பொண்டாட்டி வேணும்னு சொல்லுவாங்க இல்லையா. இவ கிளி போல இருந்தாலும் கொத்தி கொண்டுதான் இருக்கிறான், காகம் போல இருந்தா காக்காண்டு கூப்பிட்டுறான். அப்ப நீங்க உங்களோட என்னோட மாப்பிள்ளைய கைக்குள்ள வச்சு கொள்றது என்ன? நாங்க எங்களுக்குள்ள ஒரு ஒரு ட்ரிக் கொண்டு இருக்கணும். எங்களுக்குள்ள எப்படி விபச்சாரத்துக்கு போகாமிக்கிறதுக்கு எங்களோட மாப்பிள்ளைய நாங்கள்தான் கைக்குள்ள போட்டுக்கொள்ளணும். அவருக்கு எப்ப எந்த உணவு பிடிக்கும், எந்த நேரத்தில் அவருக்கு உறவு பிடிக்கும், இந்த எல்லாத்தையும் நாங்க கொடுக்கறதுக்கு ரெடி ஆயிக்கணும். சில பொம்பளை என்ன செய்வா, இவருக்கு நல்ல ஒரு பாடம் படிப்பிக்கணும் அப்படின்னு சொல்லுவான். சில இந்த என்ன அல்லாஹ் தஆலா சொல்றான், உங்களோட பொம்பளை நீங்க பிழை செஞ்சோன்னு சொன்னா அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், அறிவுரை சொல்லுங்க. இல்லாட்டி அவங்களுக்கு என்ன அறிவுரை சொல்லி அவங்களுக்கு கேட்காட்டி படுக்கையிலிருந்து கொஞ்சம் விளக்குங்க, படுக்கையிலிருந்து விளக்கியும் அவங்க உங்களுக்கு கட்டுப்படாட்டி என்ன செய்யுங்க, அடியுங்க. அடிச்சா பொங்கிக் கொண்டு வருது. என்ன பாப்ப வளர்த்து எனக்கு ஒரு அடியும் அடிக்காம நீ நல்லா என்ன அறிவுரை சொல்லி கேட்காம படுக்கையில ஒதுக்கிற எங்கட பொம்பளை மாப்பிள்ளைய படுக்கையில ஒதுக்கிய வச்சு 10 நாள்ல பறக்குறாங்க வெளிநாட்டுக்கு கல்யாணம் முடிச்சு. படுக்கையில இருந்தா என்ன இல்லாட்டி என்ன? உண்மையான ஒரு பொம்பளைக்குத்தான் தந்த கணவன் கிட்ட ஒரு நாள் படுக்காட்டி ஹார்ட் துடிக்கும். எங்க போறாரோ, 2 நாள் படுக்கல எங்க போறாரோ, 3 நாள் படுக்கல எங்க போறாரோ, 10 மணிக்கு வராரே, 10 மணி இன்னும் வரலையே, 8 மணிக்கு வர மனுஷன் 10 மணிக்கு வராரு, எனக்கிட்ட படுக்க வரலையே, எனக்கிட்ட தூங்க வரலையே, 10 10 மிஸ் கால் அடிக்கணும். இதான் அன்பு மனைவி. அப்ப அன்பு மனைவி தான் 10 மிஸ் கால் அடிங்க பதறது. இது என்ன 10 நாள்ல கல்யாணம் முடிச்சு பறக்க விட்டவங்களுக்கு படுக்கையில என்ன தெரியும்? படுக்கைய பத்தி கல்யாணம் முடிக்கிறதே அதுக்குத்தான். இல்லாட்டி உனக்கு என்னத்துக்கு வெளிநாட்டுக்கு அனுப்புறாங்க. வெளிநாட்டுல இந்த கணவன்மார்கள் எப்படி ஈக்குறாங்க சொன்னா கஷ்டத்துக்கு போற வேற விஷயம். இவங்க என்னத்துக்கு அனுப்புறாங்க? கல்யாணம் முடிச்சு 10 நாள் என்னத்துக்கு நீங்க அனுப்புறீங்க? சம்பாதிச்சு கொண்டாங்க, வீடு கட்டணும், மாளிகை கட்டணும், அது வாங்கணும், ஃப்ரிட்ஜ் வாங்கணும். இதுக்குத்தான் மாப்பிள்ளை அனுப்ப. அவர் என்ன செய்யறாங்க, போயிட்டு இவங்கட தொல்லை தாங்க இல்லாம என்ன செய்யறாங்க, இப்ப பொம்பளைய விட்டுட்டு வந்த தனிமை அடிக்கடி என்ன சிகரெட் குடிக்காதவன் ஊதி தள்ளுறான், பல சேனல்கள்ல சீடிகள்ல படங்களை பார்க்கிறான், நல்லா இருந்தவன் கெட்டு போறான், தண்ணில சேர்க்கையில சேருகிறான். சுப்ஹானல்லாஹ். ஆண்கள் கூட்டம் பங்காளி, பாகிஸ்தான்,
மலேசியா தெரியாத உறவுகள், ஊரை விட்டு வந்த வேதனை துக்கம், கொண்டாட்டிய விட்டுட்டு வந்த துக்கம், புள்ளகளை விட்டுட்டு வந்த துக்கம், 10 நாளையே உன்னை விட்டு பிரிஞ்சாண்டா எங்க அவன் உடல் உறவை எங்க அவன் கொண்டு போயிட்டு திணிச்சு கொள்றது? அனுப்புறீங்களே, அவன் வேதனையில துடிக்கிறான். துடிச்சு அவன் வேற பொண்டாட்டியோட 10 வருஷமா வரல. 10 நாள்ல போனவன் 10 வருஷமா மாப்பிள்ளைய காணல. நாங்க பணத்துக்காகவும் உலகத்துக்காகவும் ஆசைப்பட்டோம். நபிக்கு சொன்னாதானே அல்லாஹ் தஆலா, உலகம் பணம் காசுண்டா விட்டுடு, தலாக்கு பண்ணினேன்னு சொன்னாண்டா எங்களைய தலாக்கு பண்ணினேன்டா என்ன தாத்தா தங்கச்சி உறவா? எங்களுக்கு பொழைச்சி சம்பாரிச்சு போடுறதுக்கு தாத்தா தங்கச்சி உறவா, உம்மா உறவா, சகோதர உறவா? தலாக்கு பண்ணினா நீ யாரோ நான் யாரோ? 15 வருஷம் வாழ்ந்திருந்தாலும் எங்களை தலாக்கு பண்ணினா நீ யாரோ நான் யாரோ? இத ஆழமா மனசுல பதிஞ்ச. கணவன்மார்களை வெளிநாட்டுக்கு அனுப்பி கோல் பண்ணுவான் பெருநாள் வர சொல்லி 40,000 தள்ளி அனுப்பிக்கிறேன், உடுப்படுங்க புள்ள குடுப்படுங்க. இவன் என்ன செய்வான்? இப்படி எல்லாம் பேசிட்டு இவன் யாருக்கு சலான் சொல்ல போக, இவன் ஒரு சும்மா சேட்டை போட்டுக்கொண்டு என்ன செய்வான்? அந்த கோலை எடுத்து நிம்மதிக்காக பேசிட்டு அவன் அப்படியே கோலை கட் பண்ணிட்டு அழுவான், வேதனைப்படுவான். இதுக்குத்தான் அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒருவருக்கு சுஜூத் செய்யணும்னு சொன்னா அவன் மனைவி கணவனுக்கு சுஜூத் செய்யணும்னு சொல்லு. யாருக்காக சம்பாதிக்க போற? பெண்களுக்கு, எந்த பொம்பளைக்கும் புள்ள குட்டிகளுக்கும் உறவு கல்யாணம் முடிக்கிற அந்த திருமணம் என்ற அடிப்படையே இல்லாம கொண்டு சிலவங்க நல்லா கஷ்டப்பட்டு பொறுமையா அழிக்கிறாங்க. சிலவங்க நான் காதால கேட்ட உண்மை சம்பவம். ஒரு பொம்பளை சொல்றா, ஏன்னா மாப்பிள்ள வருவ வெளிநாட்டுல இருந்து வந்தா என்ன கொடல் பாபத்தில் இறச்சின்னு கொண்டு கொட்டுவாரு, 5 கூட்டாளிய கூட்டிட்டு வருவாரு, ரூமுக்கு போவாரு, எனக்கு ஆக்கி கொட்டுறான் வேலை, அவர் ஜொலியா இருப்பாரு. சுபஹானல்லாஹ். ஏன் இவ்வளவு நாளும் கல்யாணம் முடிச்சதுல இருந்து வெளிநாட்டுக்கு அனுப்பினார். ஒரு கஷ்டத்துக்கு 1 வருஷம் 2 வருஷம் போய் பிள்ளைகளே, தந்த மாப்பிள்ள தனக்கு தீன் உள்ளவனா, இஸ்லாம் இருக்கக்கூடியவனா, ஈமான் இருக்கக்கூடியவனா என்று பார்த்து இந்த எங்களோட வாழ வச்சுக் கொள்ற மாதிரி. ஆயிஷா நாய் என்ன கட்டில் கிட்ட போறாங்க. ரசூல் அந்த 9 மனைவி 9ஆம் நாள் வராங்க ஆயிஷா நாய் கிட்ட. சின்ன குட்டித்தானே ஆயிஷா நாய். அவகிட்ட வந்தோடனே அவ சொல்றான், தூங்குறான். ரசூல்லா பாக்குற நல்லா என்ன பொம்பளை தூங்குறான். இவன் மெதுவா எழும்புறாரு. பொம்பளைய டிஸ்டர்ப் பண்ணப்படாது, பொம்பளைய டிஸ்டர்ப் பண்ணப்படாது. என்ன அப்ப என்ன செய்தோட நான் முடிச்சு கொள்றேன், டைம் முடிஞ்சு. என்ன செய்யறா? மெதுவா எழும்புறாரு. அல்லா தூங்குறா பொம்பளை நினைச்சுக்கொண்டு மெதுவா எழும்புறாரு. ஷர்ட்டை போடுறாரு மெதுவா, அப்படியே மெதுவா கதவை திறக்கிறாரு, மெதுவா செருப்பை போடுறாரு, அப்படியே போறாரு. ஆயிஷா நாய்க்கு சந்தேகம் வருது. முழிச்சு கொண்டுதா இருந்தா, தூங்குற மாதிரி நடிச்சா. அதே ஏண்ட சான்ஸ் நாள் இன்றைக்கு ஏண்ட அன்பு கணவன் எனக்கிட்ட 9ஆவது நாள் வந்திக்கிறான். என்னுடைய நாள் இன்றைக்கு. இந்த நாளை நான் விட்டு கொடுப்ப வேற மனைவிட்ட போறாவோ இந்த ஒரு சந்தேகம் வந்து எவ்வளவு இறக்கம் பாருங்க. பின்னாலே போயிட்டு பாக்குற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜன்னத்துல் பகீல தனது தோழர்களுக்காக அழுது துஆ கேட்டு கொண்டிருக்கிறாங்க. அப்ப என்ன செய்யறா? அப்படியே திரும்பி ரசூல்லா துஆ கேட்டுட்டு வேகம் மெதுவா வராங்க. ஆயிஷா நாயும் பின்னால மெதுவா போறா, பாஸ்டா வராங்க. இவவும் பாஸ்டா வர இருட்டு. அந்த நேரம் லைட் இல்ல, கரண்ட் எல்லாம் இல்ல. என்ன செய்யறா? கதவு கிட்ட வரக்குள்ளே பாஸ்டா ரசூல்லாக்கு முந்தி ஓடி போயிட்டு கட்டில விழுந்து படுத்து போட்டிக் கொள்றோம். மூச்சு வாங்குறா. வேறொரு கணவன் என்றா என்ன இந்த ஆயிஷா இப்படி மூச்சு வாங்குற, நான் இல்லா நேரம் எப்படி சந்தேகப்பட்டிருப்பாங்க? சந்தேகப்படல அந்த கணவன். கைக்குள்ள போட்டு வச்சிட்டாங்க. அன்பு மனைவிமார்கள், அந்த சொர்க்கத்துக்குரிய தாய்மார்கள் கைக்குள்ள போட்டு வச்சு அப்படி சந்தேகப்படல. அப்ப என்ன மூச்சு வாங்க? ஆயிஷாவே நீ என்ன மூச்சு வாங்குற? நான் மூச்சு ஒன்றுமில்லையா? நீ சொல்றியா இல்ல அல்லாஹ் தஆலா எனக்கு வஹி மூலம் அறிவிக்கிறத நீ விரும்புறியா? இல்ல நான் இப்படித்தான் நாங்களோட வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப சொல்றாரு அல்லாஹ்வுடைய தூதர், நான் உன்னோட படிச்சிருக்கிற நேரத்துல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க. அவங்க சொன்னாங்க, எனக்கு வஹி சொன்னாங்க, மரணித்தவர்கள் ஜன்னத்துல் பகீல போய் இப்படி அவர்களுக்காக பிரார்த்தனை செய்ய சொல்லி. எந்த ஒரு இன்னொரு நேரத்துல ஆயிஷா நாய் என்ன செய்யறாங்க? அவட நாள். அப்ப என்ன செய்யறாங்க? ரசூல்லா கேட்கிறாங்க, கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு, மனசு கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு, நான் கொஞ்சம் 2 ரக்காத் தொழவா? அப்ப என்ன சொல்றா? ஆயிஷா நாய் சொல்றா, மனசுல நினைக்கிறா
8 9 மனைவி ஒரே காலத்தில் இருக்கிற இன்றைக்கு ஏண்ட நாள் ஏண்ட கணவன் என்னோட படுக்கிற நாள் உறவு கொள்ற நாள் அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் வணக்கத்தை விரும்புறாரு என்ன சொல்றா இன்னி உஹிப்பு குர்புக அல்லாஹ்வுடைய தூதரே எப்படி அவற்றிற்கு ஒரு பதில கொடுக்குறான் உங்களோட நெருங்கி இருக்கிறதுக்கும் எனக்கு விருப்பமாயிக்குது இன்னி உஹிப்பான் தாபுதல்லா அல்லாஹ்வை வணங்குறதுக்கும் எனக்கு விருப்பமாயிக்குது என்னோட நீங்க கிட்டே இருக்கணும் எனக்கு நாங்கண்டா பொம்பளைக்கா எப்படி 2 ரக்காத்தோ தொழுதா தொழுங்களே அதெல்லாம் அதுக்கெல்லாம் என்னத்த கேட்கணுமா தொழுதுட்டு படுங்களே இப்படின்னு சொல்லுவோம் இதனாலதான் அடிப்படையான உறவு ஆட்டம் காணுது எத்தனையோ பிளவுகள் தலாக்குகள் புல்கள் ஏன் தந்த கணவன் தந்த மனைவிக்குள்ள அன்பு இல்லை மனைவி அன்பு கட்டினா கணவன் வழி தவறவே மாட்டான் குப்பையில வீட்டுல வீட்டுல உடுத்து கொண்டிருந்தா கண்டுட்டு வாரான் எப்படி அழகான கட்ட தெரியக்கூடிய இடங்களை வெளியில கண்டுட்டு வர கணவன் தந்த பொண்டாட்டி அழகா பார்க்க ஆசைப்படுறான் 4 கிட்ட வாங்கி வச்சிருப்பீங்க என்ன செய்வீங்க 4 கிட்ட வெளியில போக்கலாம் உடுக்கு அப்பதான் மாப்பிள்ளை பாக்குறான் அன்றைக்கு வாங்கி தந்த கட்டி இப்ப 1/2 மணி நேரம் ட்ரெஸ்ஸிங் டேபிளுக்கு முன்னால இவ்வளவு நாள மாப்பிள்ளையிடம் முன்னுக்கு ஒரு ஸ்டைலும் இல்ல கட்டையா உடுக்கமானு சொல்லி கிஸ்லாத்துல யாரு சொன்ன மாப்பிள்ளைக்கு நீ ஆட காட்டு எப்படி வேணும்ன்றாலும் மீறி ஒரு அறைக்குள்ள ஒரு வீட்டுக்குள்ள எப்படி வேணும் அதுக்காக நான் சொன்னேன் இப்ப அந்த ரசூல்லா கூட்டிட்டு போனாங்க கூப்பிட்டாங்க ஒட்டகத்துல அதை வச்சு மைனிமார்களை பைக்கில் ஏற்றி வாங்க போன நீங்க கஷ்டப்படுறீங்கன்னு ஏற்றிட்டு போறதுக்கு விட்டுடாதீங்க எல்லா சஹாபாக்களுடன் சேர்ந்து தான் மைனியை கூப்பிட்டாங்க ரசூல்லா இந்த பைக் இருக்குது மைனி வாங்கலே கஷ்டப்படுறீங்க இவ்வளவு சாமான எடுத்துட்டு நானும் அங்க வெளிநாட்டுல வாங்கலே இதெல்லாம் சரின்னு உட்கார்ந்தா அவ்வளவுதான் மைனி காரம் ஏற்றி ஹாஸ்பிட்டல் வரைக்கும் பாரத்தை கொடுத்துருவோம் அப்ப இப்படி குடும்ப உறவை ஆட்டம் காண்றதுக்கும் தலாக்கு பிரச்சனை வந்து குவியறதுக்கும் காரணம் இந்த மனைவியிட இப்படி அசிங்கமான உடுப்பு ஆடைகள் அப்ப இப்படியான ஒரு மனைவிகளா இருக்காம என்ன செய்யணும் இந்த கடைசி இந்த ஆயத்தை நான் முடிச்சுக்கொடு இந்த ஆயிஷா நாயோடு இருக்கும்போது ரசூல்லாவுக்கு அந்த ஒரு குர்ஆன் வசனம் வரங்குது என்ன இந்த சுபர் வரையும் அழுகுறாங்க அந்த இரவுல தொழுதுட்டு அப்ப பிலால் அலி கேட்கிறாங்க நபியே முன்னுக்கு பின்னுக்கு பாவம் மன்னிக்கப்பட்டவங்க ஏன் இவ்வளோ அழுகுறீங்க தொழுது அவர் சொல்றாரு நான் ஒரு நன்றியுள்ள அடியானாக இருக்கக்கூடாதா இப்ப எனக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஒரு ஆயத்திறக்கினாரு இன்னபி ஹல்கி சமாவாதி வல் அர் வக்திலாஃபில் லைல் சூரா ஆல் இம்ரான்ல அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க எவர்கள் அதை ஓதி சிந்திக்கவில்லையோ அவங்களுக்கு நாசம் உண்டாகட்டும் அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு மனசுல அது உறுத்தலாம் மௌத்தாகும்